ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இன்டர்நெட் அண்ட் யூடியூப்பில் பிரபலமாக யூஸ் பண்ணுற சில டிஐஒய் இன்க்ரீடியன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது நம்ம பேச வேண்டியது. பட் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியாக ரெண்டு இன்க்ரீடியன்ட் பற்றி பேசுவோம். ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட் ஆகும், அதே மாதிரி பிம்பிள் வந்து ரெடியூஸ் ஆகும், நெக் வந்து பிளாக்காக இருந்தால் அதையும் போக்கிடும், அதே மாதிரி பெடிக்யூருக்கு யூஸ் பண்ணுவோம். லைக் உங்கள் கால் வந்து கருப்பாக இருக்கா சட்டுன்னு வெள்ளையாயிடும், அதே மாதிரி உங்களோட எல்போஸ் அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து பிளாக்காக இருந்தால் ஒயிட்டாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து பேசக்கூடியது வந்து இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எபிசோடில் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் பற்றி பேசுவோம். ஒன்று லைம் ஜூஸ் அண்ட் பேக்கிங் சோடா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கலாம், கிச்சனில் இருக்கிற காமன் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு எப்படி ஸ்கின் கேர் டிஐஒய் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான். ஸோ லெமன் ஜூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக நேச்சுரலாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப நல்லது, அதனால எந்த பிரச்சனையுமே வராது, ஆனால் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்கள். நேச்சர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். நேச்சரில் கிடைக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பேட் இம்பேக்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கலாம், லைம் ஜூஸ் வந்து உங்களோட ஸ்கின்னில் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணும், உங்களோட பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும், அதே மாதிரி பிரைட்னப் பண்ணி காட்டும், பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணும், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும், ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட திங்ஸ் வந்து இந்த லெமன் ஜூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. லெமனுக்கு வந்து நிஜமாகவே நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது, அதே மாதிரி லெமன் வந்து நல்லது தான். பட் இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஸோ இதை பேசுகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. லெமன் வந்து எல்லா ரீஜன்லேயும் ஒரே மாதிரி கான்சன்ட்ரேஷனில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரீஜன் வைஸ் இந்த லெமனோட கான்சன்ட்ரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸும் வந்து அதோட அளவுகள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். லைக் இது எதுவுமே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு கிடையாது. நீங்கள் வாங்குகிற ஃபார்முலேட்டட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் லெமன் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட். ஸோ எக்ஸாக்ட்லி வாட்ஸ் இன் த லெமன் ஜூஸ் அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ லெமனில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பற்றி நம்மளால் பேசவே முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஆஸ் டன்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ். எல்லாமே வந்து அது ஒரு காம்போசிஷனில் தான் வந்து உருவாகுது. லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சில இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். லெமனில் விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் ஆசிட் ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, கொலாஜன் பிரேக் டவுனை இன்ஹிபிட் பண்ணுது, அதாவது பிரேக் டவுன் ஆகாமல் பார்த்துக்குது, ரிங்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து சன் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்குது. ஸ்கின்னை எப்பயும் பிளம்பராக சாஃப்டாக ஜூஸியாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த அஸ்கார்பிக் ஆசிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விட்டமின் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீபிக்மெண்டேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால என்சைம்ஸோட ரியாக்ட் பண்ணிட்டு அதை வந்து மெலனின் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ தைரோசினேஸ் என்சைம் கூட இது லிட்டில் பிட் ரியாக்ட் ஆகிறதா வந்து ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இதில் சிட்ரிக் ஆசிடும் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் வந்து ஏஹெச்ஏ கேட்டகரியில் வருது, அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் வந்து கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரி ஆசிட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோமே தவிர சிட்ரிக் ஆசிட் பெரும்பாலும் ஸ்கின்னுக்கு வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. சம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரேஞ்சில் வந்து சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, பட் நாட் ஃபார் ஆல். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயசின், அதாவது விட்டமின் B3. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஃபார்ம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயசினமைடு. இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் நயசினமைடு ரொம்ப நல்ல விஷயம். ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது இந்த மேஜர் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின் கேரில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் லைக் விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட், நயசினமைட் அண்ட் ஏஹெச்ஏ, அதாவது சிட்ரிக் ஆசிட். இது வந்து பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் கன்சிடர்ட் as ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஆசிட்.
ஸோ நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம் லைக் ஸ்கின்னில் யூஸ் பண்ணுற நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து லெமனில் இருக்குல்ல, ஸோ லெமன் மட்டுமே போதும் இல்லை, லெமன் மட்டும் நான் வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில கொஷின்ஸ் வந்து எழலாம். பட் இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்க்ரீடியன்ட் நல்லது பண்ணோம் அப்படின்றதுக்காக அதில் இருக்கிற தேவையில்லாத இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் போடணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ உங்களோட லெமனோட கான்சன்ட்ரேஷன், அதில் இருக்க காம்பனன்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரீஜன் பொறுத்தும் சுச்சுவேஷன்ஸை பொறுத்தும் அந்த கிளைமேட்ஸை பொறுத்தும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்கள் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லெமனில் ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலி உங்களோட ஒரு லெமனில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆவரேஜாக இருக்கிற ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கெமிக்கல்ஸ். அஸ்கார்பிக் ஆசிட் விட்டமின் சி ஃபார்ம் 44.5 mg இருக்குது. சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 4 to 5.2 கிராம் வந்து இருக்குது. நயசின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 இது வந்து 1 mg இருக்குது. ஸோ இது ஜென்ரலி நேச்சுரலாக கிடைக்கிற லெமன்ல இருக்க கான்சன்ட்ரேஷன். பட் நீங்க வந்து இது ஃபார்முலேட்டட் ப்ராடக்ட்ல வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப விட்டமின் சி வந்து 2% இருந்து 20% வேரி ஆகுது. நயசின் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 10% வந்து வேரியேஷன்ஸ் கிடைக்குது. ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு எடுக்கும்போது 2 to 15% வந்து கிடைக்குது. ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணுற லெமனில் இருக்க கான்சன்ட்ரேஷன் வந்து உங்கள் ஸ்கின்ல ரியாக்ட் ஆகிறதுக்கான அளவில் கூட அது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு அது நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரூஃப்மே அதில் கிடையாது. நீங்கள் ஃபார்முலேட்டட் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல எந்த பர்சன்ட்லேருந்து அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து லேப்ஸில் வந்து இதை ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஸோ 2% அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ 98 ml வாட்டரும் 2% அதாவது 2 ml வந்து இந்த அஸ்கார்பிக் ஆசிடும் இருக்கும். ஸோ இது வாட்டரில் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. விட்டமின் சி வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகினாலும் சரி, சின்னதாக ஒரு ஹீட்டில் எக்ஸ்போஸ் ஆனாலும் சரி, அதோட ஃபார்முலேஷனே மாறி போயிடும். ஸோ இது வந்து இதை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கே வந்து இதுக்கு கூட 2 சப்போர்ட்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நான் இதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற லெமனை டேரெக்டாக ஃபேஸில் போடும்போது அந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின்ல ஆக்டிவ் ஆகிற ரேஞ்ச்லேயே இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆனாலுமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இது சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அன்ஸ்டேபிள்ன்றதுனால இது வந்து டீநேச்சர் ஆகிடும். ஸோ அது ஆனால் ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்காது. ஸோ இப்போ வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்க இந்த 3 இன்க்ரீடியன்ட் விட்டமின் சி, நயசினமைட் அண்ட் ஆல்ஃபா ஹைட்ராக்சிக் ஆசிட் அதாவது சிட்ரிக் ஆசிட், இதை தவிர இன்னும் டன்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வந்து லெமனோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூரோக்யூமரின் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோடாக்சிக் கெமிக்கல் வந்து இருக்குது. இந்த ஃபோட்டோடாக்சிக் கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டோட ரியாக்ட் ஆகி இது வந்து மினிமம் பிக்மெண்டேஷன்லேருந்து பெயின்ஃபுல் பிளிஸ்டர்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க, அதே மாதிரி எந்த கான்சன்ட்ரேஷனில் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இது வந்து மாறுபடும். ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து நல்லது கிடையாது. நீங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணுறது இது சேஃப் கிடையாது. ஸோ பொதுவாக இந்த ஃபியூரோக்யூமரின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UVA-ஓட ரியாக்ட் ஆகிட்டு இது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது ஆக்டிவேட் ஆகிறதுனால போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து இது உருவாக்குது. எல்லாருக்கும் வந்து லெமனை யூஸ் பண்ண உடனே என் அன்றம் வந்து லைட் ஆகிடுச்சு கலரு, எனக்கு நல்ல ஃபீல் ஆகுது, அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போதும் என்னோட ஆக்னி ஸ்கார்ஸ் வந்து போயிடுச்சு, என்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் ஹைட் ஆகிடுச்சு, நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது எனக்கு. லெக்ஸ்க்கு அதாவது உங்களுக்கு பெடிக்யூர் லெமன் ஜூஸ் பேக்கிங் சோடாலாம் வச்சு பண்ண உடனே என் கால் வந்து நல்லா வெள்ளையாயிடுச்சு, சன் டேன் எல்லாம் போயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, என்னோட ஃபேஸில் இருந்த டேனை ரிமூவ் பண்ணிடுச்சு, இருந்த டார்க் பேச்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அந்த மாதிரி. இது பண்ண எனக்கு நிஜமாவே இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சது, எனக்கு கூட ரிசல்ட் கிடைச்சதுன்னு 4 பேர் கமெண்ட்டும் போடுவாங்க. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் லுக்கோடெர்மான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெமிக்கல் லுக்கோடெர்மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறீங்கல்ல ப்ளீச்சிங் பவுடர், அந்த எஃபெக்ட் தான் உங்கள் ஸ்கின்ல இந்த லெமன் வந்து கிரியேட் பண்ணுது. அதாவது உங்களோட நார்மல் மெலனின் இருக்கிற இடத்த வந்து ப்ளீச் பண்ணி விட்டுறதுனால உங்களோட ஸ்கின் பிஹெச் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4.5லேருந்து 5.5 வரைக்கும் தான் இருக்கும், அதாவது ஸ்லைட்லி அசிட்டிக். ஆனால் இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் pH 2, அதாவது
ரொம்ப ரொம்ப அசிடிக். ஸோ இந்த மாதிரி ஆசிடை வந்து உங்கள் ஸ்கின்ல உங்களோட ஸ்கின்க்கு இருக்கிற ரேஞ்சில் போடாமல் இன்னும் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா இது இன்னும் ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுரும். லைக் டீப் கலரேஷனை வந்து க்ரியேட் பண்ணும். உங்கள் நார்மல் ஸ்கின்னோட கலரை விட இன்னும் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அங்கங்கே பேட்ச், நீங்கள் எங்கெல்லாம் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணீங்களோ அங்கெல்லாம் வந்து லைட் கலராகவும் மற்ற இடத்துல வந்து டார்க்காகவும் இருக்கும். ஸோ இது எதுவுமே பெர்மனண்ட் சொல்யூஷனே உங்களுக்கு கொடுக்காது. ஸோ உங்களோட ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், டீபிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர். நீங்கள் அவுட்டராக நீங்கள் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மெடிக்கேஷனுக்கு தான் போகணுமே தவிர லெமன் ஜூஸை மேலே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ ட்ரை டு அவாய்ட் லெமன் ஜூஸ் ஆன் யுவர் ஸ்கின். இது எங்கே யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரிஸ்க்கு தான். அண்டர் ஆர்மாக இருக்கட்டும், லெக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸாக இருக்கட்டும். ஸோ பிக்சர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பிகாஸ் நிறைய பேர் வந்து இதை தப்பாக சொல்லி கைட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸை வந்து நீங்கள் ஃபேஸ்லேயோ இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கோ உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துலையும் போடாதீங்க. லெமன் ஜூஸ் இட்ஸ் குட் ஃபார் இன்டேக். கன்சியூம் பண்ணும்போது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஜூஸாக போட்டு கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது வெரைட்டி ஆஃப் ஈட்டபிள்ஸாக நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். லெமன் இட்ஸ் குட், பட் ஆன் யுவர் ஸ்கின் இட்ஸ் நாட் குட். ஸோ ட்ரை to avoid these things on your skin. Thank you for watching.